தூய ஆவியாரின் உரைகளை விவரிக்கின்றோம். இயேசுவின் திருமணம் பெற்றபோது வானிலிருந்து வந்தவுடன் ஒரு பேரொன்றையை வெளிப்படுத்தியது. என் அன்பான மகனே, உன் பொருட்டு நான் தூய்மையடைகிறேன். திருமணத்தின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறோம் என்னும் உண்மையை வெளிப்படையாக அறிவிக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவின்
இவரே நண்பார்ந்தவர், இவரிடம் நான் தூய்மைப்படுகிறேன். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் ஆண்டின் மிக முக்கியமான திருவிழா இந்த ஆண்டவரை திருமுழுக்கு திருவிழா. எனவே கிறிஸ்துமஸ் என்று ஆரம்பித்த கிறிஸ்து பிறப்புக்கான நாட்கள் இன்றோடு நிறைவடைகிறது. இயேசுவின் பணிவாழ்வுக்கு முத்தாய்ப்பாக, இயேசுவின் அவருடைய இந்த மறுபிறப்புக்கு நோக்கத்தின் வெளிப்பாடாக இந்த பெருவிழா அமைந்திருக்கிறது. இந்த நல்ல நாட்டில் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடவும் நமது மத்தியின் பாதுகாவலராக இருக்கிற குழந்தை இயேசுவின் பெயர் கொண்டு இந்த பங்கின் இந்த ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட கொடியேற்றி இந்த நாளில் திருவிழாவை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருவிழா ஆண்டு திருவிழா என்பது மிக முக்கியமானது. ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வதும், ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு நடந்து வருவதற்காக நன்றி சொல்லவும், இந்த ஆண்டிலே நாம் செய்த எல்லா காரியங்களையும் சீர்தூக்கி பார்க்கவும் ஆண்டு திருவிழா மிக முக்கியமானது. இந்த ஆண்டு திருவிழாவிலே இந்த 4 நாட்களும் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவரது பாதத்தில் நம்மை ஒவ்வொருவரும் இந்த பக்தியை ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடும் இன்னும் அதிகமான ஆழமான நம்பிக்கையோடு இந்த பங்கு இன்னும் வளரவும் இந்த திருவிழா நமக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் குழந்தை பருவத்தை தியானித்து, இயேசுவின் குழந்தை பருவத்தில் இருக்கிற பண்புகளிலே நம்மை இணைத்துக் கொண்டு அவரை பாதத்திலே சரணடைவோம். இந்த வகையில் வகையிடத்திற்கு தன்னையும் சகோதரிகளையும் இருக்கிற இறைவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வகை சார்ந்து அனைவரையும் இந்த திருவடி பீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கொடி உயரேற்றப்பட்டிருக்கிறது. நமது ஆன்மாக்கள் ஆண்டவர் பாதத்தில் சேர வேண்டும். நமது ஜெபங்கள், நமது வேண்டுதல்கள் ஆண்டவரை சென்றடைய வேண்டும். நாம் கிறிஸ்துவர்களாக, உண்மை கிறிஸ்துவர்களாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று திருப்பலியை தொடர்ந்து செல்வோம். நன்மை விடுவோம், மனங்களை உருவப்படுத்துவோம். ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் எதிராக நாம் செய்த பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள இல்லாத இறைவா, யோர்தானின் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரே உணவார்ந்த தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிக்கப்பட்டுள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாய் என்று உரைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட ஊழியரை பற்றியும் அவர் உலகிற்கு நீதி, வெளிச்சம் மற்றும் விடுதலை கொண்டு வருவதை பற்றியும் இவ்வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நம் ஆண்டவராகிய தலைவர் எவ்வாறு போராடி அனைவரையும் தன் கண்ணின் கருவழியாக வைத்து காப்பது போல நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் நீதியின் பாதையில் சோர்வடையாமல் நடத்திடவும் நாமே நடத்திடவும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இதோ என் ஊழியர், அவரால் என்றும் தூய்மைப்படுகிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனம் 34, 6-7. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்வு கொண்டவர் அல்லர், அவரால் என் நெஞ்சம் தூய்மைப்படுகிறது. அவரால் என் ஆவி தங்குபடி செய்தேன். அவர் மக்களிடமிருந்து நீதி வழங்குவார். அவர் சுத்தமிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். எரிந்த நாணலை முடியார், மங்கிய தீயை அடையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவர் நீதிக்காக தீர்மானங்கள் காத்திருக்கிறார். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தாடைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையிலிருந்து மீட்கவும் உம்மை மறைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 29 நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசீர் அளித்திடுவார். ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசீர் அளிப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசீர்
அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப் பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக நம்மிடையே வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசி அளித்திடுவார். ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசி இரண்டாம் வாசகம் முறை கடவுள் எந்த மனிதரையும் வேறுபடுத்தி பார்ப்பதல்ல என்றும் கடவுளின் சொற்படி நடப்பவர்கள் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றும் கிறிஸ்துவே எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் என்றும் இரண்டாம் வாசகம் கூறுகிறது. நம்மை படைத்தவரைப் போல எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க வாழ வழிகாட்ட அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு நம்மையே தயாரிப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியாரின் வல்லமையின் பொழிந்தலில் திருத்துள்ள பனிரெண்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 34 மற்றும் 38. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியதாவது: கடவுள் ஆள் பார்த்து செய்யப்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தாரின்
இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவான் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. Hallelujah. Hallelujah. கடுமையில் கொஞ்சம் மழை இருந்தாலும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நான் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டு திருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவத்தின் அடிப்படையான திருமுழுக்கை இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருமுழுக்கை கொண்டாடுகிறோம். எனவே இந்த இயேசு திருமுழுக்கை அடிப்படையாக வைத்து ஒரு சிறிய சிந்தனையை நாம் சிந்திப்பது நல்லது. 2 கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன். சிந்தனை நாம் பிரசங்கம் முடித்தோடனே அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது. ஒன்று, ஏன் இயேசு திருமுழுக்கு பெற்றார்? இரண்டாவது, நாம் எல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 கேள்விகளை அடிப்படையாக வைத்து நாம் இந்த சிந்தனையை முன்னெடுத்து செல்வோம். முதலில் இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? இந்த திருமுழுக்கு இயேசுவுக்கு என்ன கொடுத்தது? ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? சொல்லுதான், ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? நான் பேசுறதுக்கே முன்னாடி ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? நான் சொன்னேன், கடவுள் மனித வந்தார். சரி, ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? இந்த மிக முக்கியமான ஒரு கருத்து. யூதர்களுக்கு திருமுழுக்கு என்பது பாவ மன்னிப்பின் திருமுழுக்கு இல்லையா? அதுதான் திருமுழுக்கு கொடுத்தார். எல்லா மக்களும் வரிசையாக வந்து அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள், பாவ மன்னிப்பு பெற்றார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் பாவமே அறியாத கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற்றார்? இந்த திருமுழுக்கு அவருக்கு எதை கொடுத்தது? இந்த இயேசுவின் திருமுழுக்கு திருவிழியத்தில் 4 லட்சத்தில் இருக்கிற மிக முக்கியமான 4 லட்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய உற்சவம் இருக்கும். இயேசுவின் பிறப்பு பாடு மிஞ்சி போனால் அந்த 5 அப்பமும் 2 மீனும் பகிர்வது அடுத்து திருமுழுக்கு 21 இதெல்லாம் உற்சவம் தான் 4 லட்சத்தில் இருக்கும். அப்படி என்றால் இது மிக முக்கியமாகும். இயேசு வாழ்க்கையில் இது மிக முக்கியமாகும். 4 செய்திகளை இது நாம் சொல்வதாக பார்க்கிறோம். முதலில் இது கடவுளின் வெளிப்பாடு. முதலில் இது கடவுளின் வெளிப்பாடு. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை கண்டு கொள்வார். இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். தூயாவியானவர் இறங்கி வருகிறார். தந்தையின் குரலை கேட்டு தந்தை மகன் தூய
உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தந்தையாக இறைவன் இருக்கிறார், தூயாவியானவர் இருக்கிறார். ஆனால் 3 பேரும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியது இந்த திருமுழுக்கு. Praise the Lord. இயேசுவே புகழ். புரியுதா? இந்த 3 ஆட்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. 3 ஆட்களாக இருக்கிறார், ஒரே கடவுளாக இருக்கிறார். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்திய நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, முதன்மையானது இது. தந்தை, மகன், தூய ஆவி 3 பேரும் வெளிப்படுகிறார். இரண்டாவது, கடவுள், தந்தையாகிய கடவுள் கிறிஸ்துவை, இயேசுவை தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்பு இசையின் நேரம். கடவுள், தந்தையாகிய கடவுள் இயேசுவை தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவரே நம்பாத மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று சொல்கிறார். கடவுள், தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவை தன் மகன் என்று இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். தன் மகன் எப்படிப்பட்ட மகன்? எனக்கு ஏற்ற மகன், என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான மகன், என் மனதிற்கு ஒத்த மகன், எனக்கு திருமணத்தை ஏற்று நடத்துகிற மகன், எனக்கு ஏற்ற மகன் இவர் என்று தன்னை, தனது மகனை நம்மோடு இணைத்துக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது, தந்தையாகிய இறைவனின் பிரசன்னத்திலே இயேசு இந்த மனித குலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதுதான் இந்த மனித குலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்த அவர், நம்மை போல இருந்த அவர் இந்த திருமுழுக்கிலும் நம்மோடு இணைத்துக் கொள்கிறார். கொஞ்சம் கற்பனை இருப்பாங்க, எல்லாரும் வரிசைக்கிறார்கள். திருமுழுக்கு வருவதற்காக இயேசுவும் வந்து அந்த வரிசையில் இருக்கிறார். மருத்துவத்தின் வரிசையில் இருக்கிறார். திருமுழுக்கு வந்தபோது திருமுழுக்கு சொல்கிறார், நான் உன்னிடம் திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கிறது, நீரா என்னிடம் திருமுழுக்கு பெற வேண்டியது என்று சொல்கிறார். இல்லை, இது நடக்க வேண்டும், இப்போதைக்கு இதை அனுமதியுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்றுக் கொடுத்தார். கடவுள் இந்த மனிதத்தோடு பாவம் தவிர மற்ற எல்லாவற்றையும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். மூன்றாவது, கடவுள் தன்னை, இயேசு கிறிஸ்து தன்னை மனுக்குலத்தோடு இணைத்துக் கொள்கிற நாள், இணைத்துக் கொள்கிற நேரம், இணைத்துக் கொள்கிற திருவிழா இந்த திருமுழுக்கு திருவிழா. Praise the Lord. Praise the Lord. நான்காவது, இது இன்னொரு வெளிப்பான தன்மை இருக்கிறது. இது இயேசுவின் பணிவாழ்வின் விழாவும், இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கம். அர்ச்சிக்கப்பட்ட, அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக பாலைவனத்துக்கு சென்று ஜெபத்திலே ஈடுபடுகிறார். பிறகு பணிவாழ்விலே ஈடுபடுகிறார். அதுவரை மறைந்த வாழ்க்கை. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது. மறைந்த வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்து தன்னை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தி பணிவாழ்வின் தொடக்கம். ஆக இது இந்த திருவிழா 4 தன்மைகளை கொண்டிருக்கிறது. கடவுளின் வெளிப்பாடு. இரண்டாவது, கடவுள் தன்னை, தன் மகனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது, இயேசு இந்த மனிதத்தோடு இணைத்துக் கொண்டது. நான்காவது, பணிவாழ்வின் தொடக்கம். 4 தன்மைகள், 4 காரணங்கள் இருக்கிறது. இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார்? புரியுதா? 4 காரணங்களை இயேசு திருமுழுக்கில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான சகோதரர்களே, இந்த செய்தி 2ஆம் பகுதிக்கு நான் வருகிறேன். இயேசு திருமுழுக்கு பெற்றார். இயேசு திருமுழுக்கு பெற்றார் 4 காரணங்களை சொல்லி
இருக்கிற எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். யாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றால் தேசத்துக்கு தெரிந்து வைத்து சொல்லுங்க. எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்தில் யாருடைய திருமுழுக்கை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நமது திருமுழுக்கு எப்படி இருக்கிறது? திருமுழுக்கு பெற்றிருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்னை எப்படி மாற்றி இருக்கிறது? இதுதான் இந்த செய்தியின் இரண்டாவது பகுதி. பிரியமானவர்களே, திருமுழுக்கு குழந்தையாக இருக்கிற போது நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை குழந்தையாக இருக்கிற போது பெற்றதினால் நாம் பெருசாக வளர வளர அதை மறந்து போகிறோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திருமுழுக்கு என்கிற ஒரு மிகப்பெரிய கொடை என்னில் எந்த மாற்றத்தை தருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு குறிப்பாக பெற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருமுழுக்கை குழந்தைகளுக்கு கொடுப்பதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த குழந்தைகள் அந்த திருமுழுக்கில் நிலைத்து வளர்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நான் அந்த திருமுழுக்கில் நிலைத்திருந்து வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இப்போ நான் திருமுழுக்கு யாருக்கு கொடுக்கிறேன், ஆனால் நாம் திருமுழுக்கில் என்னென்ன செய்தோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதிலே 4 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, திருமுழுக்கில் முதலில் நமது விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. கடவுளை நம்புகிறாயா, விசுவசிக்கிறாயா? எல்லாரும் சேர்ந்து விசுவசிக்கிறோம். அப்படிதான் நாம் சொல்றாலே நம்முடைய நடத்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, தம் தலையில் தண்ணீர் ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தூய ஆவியாரின் கொடைகளை பெறுகின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு பெற்றபோது வானிலும் அவர்களுடன் ஒரு பேரொன்றையை வெளிப்படுத்தியது. என் அன்பான மகனே, உன் பொருட்டு நான் தூய்மையடைகிறேன். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறோம் என்னும் உண்மையை வெளிப்படையாக அறிவிக்கப்படுகிறது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் ஆண்டின் மிக முக்கியமான திருவிழா இந்த ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு திருவிழா. எனவே கிறிஸ்துமஸ் என்று ஆரம்பித்த கிறிஸ்து பிறப்புக்கான நாட்கள் இன்றோடு நிறைவடைகிறது. இயேசுவின் பணிவாழ்வுக்கு முத்தாய்ப்பாக இயேசுவின் அவருடைய இந்த மனுபிறப்புக்கு நோக்கத்தின் வெளிப்பாடாக இந்த பெருவிழா அமைந்திருக்கிறது. இந்த நல்ல நாளில் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடவும் நமது பங்கின் பாதுகாவலராக இருக்கிற குழந்தை இயேசுவின் பெயர் கொண்ட இந்த பங்கின் இந்த ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட கொடியேற்றி இந்த நாளில் திருவிழாவை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருவிழா ஆண்டு திருவிழா என்பது மிக முக்கியமானது. ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்து வந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வது, ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மோடு நடந்து வந்ததற்காக நன்றி சொல்லவும், இந்த ஆண்டிலே நாம் செய்த எல்லா காரியங்களையும் சீர்தூக்கி பார்க்கவும் ஆண்டு திருவிழா மிக முக்கியமானது. இந்த ஆண்டு திருவிழாவிலே இந்த 4 நாட்களும் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவர் பாதத்தில் நம்மை ஒவ்வொருவரும் இந்த பக்தியை ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு, இன்னும் அதிகமான ஆழமான நம்பிக்கையோடு இந்த பக்தி இன்னும் வளரவும் இந்த திருவிழா நமக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் குழந்தை பருவத்தை தியானித்து, இயேசுவின் குழந்தை பருவத்தில் இருக்கிற பண்புகளிலே நம்மை இணைத்துக் கொண்டு அவரை பாதத்திலே சரணடைவோம். இந்த பங்கையும் பங்கையிடத்தில் தன்னையும் அவர்களையும் இருக்கிற இறைவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பங்கை சார்ந்த அனைவரையும் இந்த திருப்பணி பீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். கொடி உயர ஏற்றப்பட்டிருக்கிறது. நமது ஆன்மாக்கள் ஆண்டவர் பாதத்தில் சேர வேண்டும். நமது ஜெபங்கள், நமது வேண்டுதல்கள் ஆண்டவரை சென்றடைய வேண்டும். நாம் கிறிஸ்துவர்களாக, உண்மை கிறிஸ்துவர்களாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று திருப்பணியை தொடர்ந்து செல்வோம். கண்களை விடுவோம், மனங்களை உருவப்படுத்துவோம். ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் எதிராக நாம் செய்த பாவங்களுக்காக மனவருத்தப்படுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, யோர்தானின் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உணவார்ந்த அறிக்கையிட்டீர். தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிக்கப்பட்டுள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாய் என்று நிலைத்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட ஊழியரை பற்றியும் அவர் உலகிற்கு நீதி, வெளிச்சம் மற்றும் விடுதலை கொண்டு வருவதை பற்றியும் இவ்வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நம் ஆண்டவராகிய தலைவர் எவ்வாறு போராடி அனைவரையும் தன் கண்ணின் கருவழியாக வைத்து காப்பது போல நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் நீதியின் பாதையில் சோர்வடையாமல் நடத்திடவும் நாமே நடத்திடவும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் தூய்மைப்படுகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனம் 6:7. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்வு கொண்டவர் அல்ல, அவரால் என் நெஞ்சம் தூய்மைப்படுகின்றது. அவர் அருள் என் ஆவி தங்குபடி செய்தேன். அவர் மக்களிடமிருந்து நீதி வழங்குவார். அவர் சுத்தமிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். எரிந்த நாடுகளின் முடியார், மங்கிய தீயை அடையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவர் நீதிக்காக தீர்வு நாளில் காத்திருப்பார். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் காளைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையிலிருந்து மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. திருப்பாடல் 29 நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசீர் அளித்திடுவார். ஆண்டவர் தம் மக்களுக்கு என்றென்றும் அமைதி அளித்து ஆசீர் அளிப்பார். 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 ஆண்டவர் தம் மக்களுக்கு
ஆவியாரின் வல்லமையை பொழிந்ததை திருத்துள்ள பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 34 மற்றும் 38. கொர்நேலியா மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியதாவது: கடவுள் ஆள் பார்த்து செய்யப்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தாரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் எல்லா வல்லமையையும் பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அனைவரின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து இன்னும் நன்மை செய்து கொண்டே வந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவான் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் கூறி படைக்கின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் கூறி படைக்கிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே,
நான் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டு திருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவத்தின் அடிப்படையான திருமுழுக்கை இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருமுழுக்கை கொண்டாடுகிறோம். எனவே இந்த இயேசு திருமுழுக்கை அடிப்படையாக வைத்து ஒரு சிறிய சிந்தனையை நாம் சிந்திப்பது நல்லது. 2 கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன். சிந்தனை நாம் பிரசங்கம் முடித்தோடனே அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஏன் இயேசு திருமுழுக்கு பெற்றார்? இரண்டாவது, நாம் எல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 கேள்விகளை அடிப்படையாக வைத்து நாம் இந்த சிந்தனையை முன்னெடுத்து செல்வோம். முதலில் இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? இந்த திருமுழுக்கு இயேசுவுக்கு என்ன கொடுத்தது? ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? நான் பேசுறது கேட்கிறேன். ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? கடவுள் மனித உருவம் வந்தார். சரி, ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? இந்த மிக முக்கியமான ஒரு கருத்து. யூதர்களுக்கு திருமுழுக்கு என்பது பாவ மன்னிப்பின் திருமுழுக்கு இல்லையா? அதுதான் திருமுழுக்கு கொடுத்தார். எல்லா மக்களும் வரிசையாக வந்து அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள், பாவ மன்னிப்பு பெற்றார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் பாவமே அறியாத கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற்றார்? இந்த திருமுழுக்கு அவருக்கு எதை கொடுத்தது? இந்த இயேசுவின் திருமுழுக்கு திருவிழியத்தில் 4 லட்சத்தில் இருக்கிற மிக முக்கியமான 4 லட்சத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிலதான் இருக்கும். இயேசுவின் பிறப்பு பாடு செஞ்சு போனா அந்த 5 அப்பமும் 2 மீன் பகிர்வது அடுத்து திருமுழுக்கு 21 இதெல்லாம் ஒரு சிலதான் 4 லட்சத்தில் இருக்கும். அப்படி என்றால் இது மிக முக்கியமானது. இயேசு வாழ்க்கையில் இது மிக முக்கியமானது. 4 செய்திகளை இது நமக்கு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். முதலில் இது கடவுளின் வெளிப்பாடு. முதலில் இது கடவுளின் வெளிப்பாடு. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த திருமுழுக்கு பெற்ற நிகழ்வை கண்டு கொள்வார்கள். இயேசு திருமுழுக்கு பெறுகிறார். தூயாவியானவர் இறங்கி வருகிறார். தந்தையின் குரலை கேட்டு தந்தை மகன் தூய ஆவி என்கிற கடவுளின் தன்மை அங்கே வெளிப்படுகிறது. இது கடவுள் தன்மை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிறார். தந்தையாக இறைவன் இருக்கிறார், தூயாவியானவர் இருக்கிறார். ஆனால் 3 பேரும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தியது இந்த திருமுழுக்கு. இந்த 3 ஆட்கள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்திய நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, முதன்மையானது இது. தந்தை மகன் தூய ஆவி 3 பேரும் வெளிப்படுகிறார். இரண்டாவது, கடவுள் தந்தையாகிய கடவுள் கிறிஸ்துவை இயேசுவை தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்பு இசையின் நேரம். கடவுள் தந்தையாகிய கடவுள் இயேசுவை தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவரே நம்பாத மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், நான் மகிழ்ச்சி கொள்கிறேன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுள் தந்தையாகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவை தன் மகன் என்று இந்த மண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். தன் மகன் எப்படிப்பட்ட மகன்? எனக்கு ஏற்ற மகன், என் நெஞ்சத்துக்கு
இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது தந்தையாகிய இறைவனின் பிரசன்னத்திலே இயேசு இந்த மனித குலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதுதான் இந்த மனித குலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்த அவர், நம்மை போல இருந்த அவர் இந்த திருமுழுக்கிலும் நம்மோடு இணைத்துக் கொள்கிறார். கொஞ்சம் கற்பனை இருப்பார். எல்லாரும் வரிசைக்கிறார்கள். திருமுழுக்கு வருவதற்காக இயேசுவும் வந்து அந்த வரிசையில் இருக்கிறார். மறுபத்தின் வரிசையில் இருக்கிறார். திருமுழுக்கு வந்தபோது திருமுழுக்கு சொல்கிறார், நான் உன்னிடம் திருமுழுக்கு பெற வேண்டியிருக்கிறது, நீரா இந்த திருமுழுக்கு பெற வேண்டியது என்று சொல்கிறார். இல்லை, இது நடக்க வேண்டும், இப்போதைக்கு இதை அனுமதியுங்கள் என்று சொல்லி திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறார். கடவுள் இந்த மனிதத்தோடு பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். மூன்றாவது, கடவுள் தன்னை இயேசு கிறிஸ்து தன்னை இம்மனுக்குலத்தோடு இணைத்துக் கொள்கிறார். இணைத்துக் கொள்கிற நேரம், இணைத்துக் கொள்கிற திருவிழா இந்த திருமுழுக்கு திருவிழா. Praise the Lord. Praise the Lord. நான்காவது, இது இன்னொரு வெளிப்பாடு தன்மை இருக்கிறது. இது இயேசுவின் பணிவாழ்வின் விழாவும் இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கம். அர்ச்சிக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக பாலைவனத்துக்கு சென்று ஜெபத்திலே ஈடுபடுகிறார். பிறகு பணிவாழ்விலே ஈடுபடுகிறார். அதுவரை மறைந்த வாழ்க்கை. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது. மறைந்த வாழ்க்கை வாழ்ந்த கிறிஸ்து தன்னை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்தி பணிவாழ்வின் தொடக்கம். ஆக இது இந்த திருவிழா 4 தன்மைகளை கொண்டிருக்கிறது. கடவுளின் வெளிப்பாடு. இரண்டாவது, கடவுள் தன்னை தன் மகனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டது. மூன்றாவது, இயேசு இந்த மனிதத்தோடு இணைத்துக் கொண்டது. நான்காவது, பணிவாழ்வின் தொடக்கம். 4 தன்மைகள், 4 காரணங்கள் இருக்கிறது. இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார்? புரியுதா? 4 காரணங்களை இயேசு திருமுழுக்கில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான சகோதரர்களே, இந்த செய்தி இரண்டாம் பகுதிக்கு நான் வருகிறேன். இயேசு திருமுழுக்கு பெற்றார். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார்? 4 காரணங்களை சொன்னேன். இருக்கிற எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். யாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்றால் இயேசுவுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த நாளில், இந்த நேரத்தில் எல்லாருடைய திருமுழுக்கையும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நமது திருமுழுக்கு எப்படி இருக்கிறது? திருமுழுக்கு பெற்றிருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்னை எப்படி மாற்றி இருக்கிறது? இதுதான் இந்த செய்தியின் இரண்டாவது பகுதி. பிரியமானவர்களே, திருமுழுக்கு குழந்தையாக இருக்கிற போது நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை குழந்தையாக இருக்கிற போது பெற்றதினால் நாம் பெருசாக வளர வளர அதை மறந்து போகிறோம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திருமுழுக்கு என்கிற ஒரு மிகப்பெரிய கொடை என்னில் எந்த மாற்றத்தை தருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு குறிப்பாக பெற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருமுழுக்கை குழந்தைகளுக்கு கொடுப்பதோடு நின்றுவிடக்கூடாது. அந்த குழந்தைகள் அந்த திருமுழுக்கில் நிலைத்து வளர்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நான் அந்த திருமுழுக்கில் நிலைத்திருந்து வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. இப்போ நான் திருமுழுக்கு யாருக்கு கொடுக்க போகிறேன்? ஆனால் நாம் திருமுழுக்கில் என்னென்ன செய்தோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அதிலே 4 காரியங்கள் இருக்கிறது.
புதுப்பிக்கப்பட்டது. அப்படிதானே? கடவுளை நம்புகிறாரா, விசுவசிக்கிறாரா? எல்லாரும் சேர்ந்து விசுவசிக்கிறோம்னு சொல்றோம். அப்படிதானே? நாம் சொல்லப்பாடு நம்முடைய நடத்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, தம் தலையில் தண்ணீர் ஊற்றி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால்